கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு கூட இருப்பதாக. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்கு. ஜனத்துக்கு முன்பாக மிக சிறப்பான அரணான வெண்கலமாக, அந்த வெண்கல அலங்கமாக நம்மை நிறுத்துவார் கர்த்தர். எப்படின்னு சொன்னா, கர்த்தரை நேசித்து கர்த்தரை முழுவதுமா நம்பி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே பலத்த ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு எதிரானவங்களா இருக்கலாம், உங்களுக்கு மாற்று கருத்து உள்ளவங்களா இருக்கலாம், மூட நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கலாம், உங்களுக்கு தீங்கு செய்யறவங்களா இருக்கலாம், உங்களை கேவலப்படுத்துகிறவங்களா இருக்கலாம், டீக்ரேட் பண்ணலாம். ஆனா இந்த மனுஷங்களுக்கு முன்னாடிதான், ஜனங்கள மிகப்பெரிய கூட்டமான ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாரையும் பாதுகாக்கிற அரணா அவங்கள உயர்த்துவார். சமுதாயங்களை பாதுகாக்கிற அரணா அவங்கள உயர்த்துவார். நீங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்க இல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடியவங்க, நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, மறுமையின் ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க அரணா இருப்பீங்களே தவிர நீங்க ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களோட கூடவே இருந்து உங்களை ரட்சித்து தப்பி வைத்து உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால பயத்தின் ஆவியை தள்ளிவிட்டு தைரியமா, விவேகத்தோடு, முழு விசுவாசத்தோடு, கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கையோட கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருக்காக வாழுங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.